பொன்னான முட்டையை கையில் பிடித்த மன்னன் அதை விடத் தயாராக இல்லை. இந்த காகத்தை பிடிங்க, இது தினமும் எனக்கு பொன் தர வேண்டும் என்று அவன் கட்டளையிட்டான். படை வீரர்கள் அரண்மனை தோட்டம் முழுவதும் ஓடினர். ஆனால் அந்த காகம் பயப்படவில்லை. அது உயர்ந்த கோபுரத்தின் மீது அமைதியாக அமர்ந்தது. அதன் கண்களில் தெரிந்தது பயமில்லை, புத்திசாலித்தனம். பேராசை உள்ளவன் எளிதாக சிக்குவான் என்று அது அமைதியாக எண்ணியது. மன்னன் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனதில் ஒரு ஆசை மட்டும், இந்த காகம் தினமும் பொன்னான முட்டையிட வேண்டும். அந்த ஆசை அவனை மேலும் குருடாக்கியது. அந்த நேரத்தில் காகம் மீண்டும் வானில் பறந்தது. அது இன்னொரு பொன்னான முட்டையை அரண்மனைக்கு வெளியே தொலைவில் விட்டது. மன்னன் அதை பார்த்தவுடன் சிந்திக்காமல் ஓடத் தொடங்கினான். காகம் மெதுவாக சிரித்தது. விளையாட்டு இன்னும் முடிவடையவில்லை. பேராசை மன்னன் இப்போது முழுமையாக தந்திரத்தின் வலையில் சிக்கிக் கொண்டான்.